எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் மீட் பண்ணதில். ஃபஸ்ட்டாக ஏற்றிடுவாங்கன்னு சத்தியமாக நினைக்கல. நான் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பேசுவேன் நினச்சிட்டு இருந்தேன். இந்த படம் நான் பார்த்துட்டேன், ஆக்சுவலி கொஞ்ச நாள் முன்னாடியே பார்த்துட்டேன். அண்ட் ஒரு 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 பெரிய பிளாக் பஸ்டருக்கான எல்லா வைப்பும் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. ஐ மீன் இந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்ல, உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு பிளாட், ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒரு பார்க்கிங்னு ஒரு விஷயத்துக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுங்கிற அளவுக்கு இருக்குது இந்த படம். ஸோ அதனால் இந்த கனெக்ட் வந்து எல்லாராலையும் ஈஸியாக இந்த படத்தோடு கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ட்ராவல் இருந்தவங்க. மெயினாக சினீஷ், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு மாநகரம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. அதை 2013 நினைக்கிறேன், அப்போ தான் அவரை ஃபஸ்ட் தெரியும். ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் அந்த மனுஷன் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பா. அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏதோ ஒன்று பண்ணி அண்ட் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நின்றுருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் மெயின் டெக்னீஷியன்ஸ் ஃபிலோ ஆகட்டும், சாம்சிஎஸ் ஆகட்டும், அண்ட் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த படம் பார்த்தப்போ நான் எடிட் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஒரு மலையாள படங்கள் இருக்குல்ல, இந்த ஐயப்பனும் கோஷியும் ஆகட்டும், அந்த டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி ஒரு 2 கேரக்டர்ஸோட ஈகோ கிளாஷ், அந்த மாதிரியான ஒரு படமாக இருந்தது. அண்ட் ராம் இந்த படத்தோட டைரக்டர், டெபியூட் நினைக்கிறேன் அவருக்கு. அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தீங்க பிரதர். அண்ட் பெரிய ஹிட் ஆகுங்க. அண்ட் ஹரிஷ் கல்யாண், அண்ட் பாஸ்கர் சார், இந்துஜா, படத்தில் ஒர்க் பண்ணவங்க நடித்தவங்க எல்லாருமே சார் ப்ளீஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை MS பாஸ்கர் சாரோட ஒர்க் பண்ணணுன்னு, அது கூடி சீக்கிரத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சுதன் பிரதர், ஹாப்பி ஃபார் யூ. இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த இனிய காலை பொழுதில் என்னுடைய பணிவான வணக்கங்களும் உரித்தாகட்டும். ரொம்ப இனிமையான ஒரு விழா. இந்த விழாவிற்கு நிச்சயமாக ஒரு 100வது நாள் விழாவும் இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். முதல்ல வந்து இந்த படத்திற்கு வந்து இந்த கேரக்டர் நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். எனது அருமை மகன் இயக்குனர் ராம் அவர்களுக்கும், சுதன் சார் எங்கன்னு ரொம்ப நேரமாக தேடினேன், தெரியல. வந்து நான் வீட்டுக்கு வரேன் சார். நான் ஐயோ அதெல்லாம் வேணாம் சுதன் சார், நான் வர்றேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் இருங்க அப்படின்ட்டு அவரும் சினீஷும் வந்து, முருகேஷ் ப்ரொடக்ஷன் மேனேஜர், எனக்கு சொந்த தம்பி மாதிரி ஆரம்ப காலத்துலேருந்து வந்து இந்த கேரக்டருக்கு வந்து சொல்லும் பொழுது, சார் ஒரு வீடு சார், ஒரே பார்க்கிங், ஹீரோ கார் வச்சுருக்காரு, நீங்களும் கார் வாங்குறீங்க, அவ்வளோதான். இந்த பிரச்சனை வந்து எல்லா இடத்துலையும், அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி 2 பேர் குடியிருக்கிற வீடுகளில் மட்டும் இல்லை, பொது இடங்களில் கூட இந்த பார்க்கிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். வேகமாக வந்து நிறுத்துறது, முன்னாடியே வந்துடுறது, 1 ஹவர் பர்மிஷன் போட்டு வர்றது, இது எல்லாமே இருக்குது. நான் வந்து வச்சுருக்கிறது கொஞ்சம் பெரிய வண்டி, நோவா கிறிஸ்டா. நான் அது ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொன்னேன். எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் இதாக பண்ணி, உங்களோட டாக்குமெண்ட்டை காமிங்க பார்க்கலாம், உங்களுக்கு கோடு இது வரைக்கும் தான் போட்டிருக்கு, உங்கள் வண்டியினுடைய ஃப்ரண்ட்டு போர்ஷன் கொஞ்சம் முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்குது, நாளைக்கு விற்றுடுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக இந்த மாதிரி இந்த பார்க்கிங் அப்படிங்கிற பிரச்சனை பல இடங்களில் இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்து அதை ரசிக்கின்ற விதமாக அருமையாக சொல்லி இருக்கக்கூடிய மகன் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்குனர் அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அது ஒரு படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் அப்படின்ற மாதிரி இந்த இடம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்ததுமே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்கே வருவாங்க, இன்றைக்கி அவங்கள பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆசை இருந்துச்சு. அது இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. தேங்க்யூ சினிஷ், ஹாப்பி பர்த்டே. இந்த இவ்வளோ பெரிய இடத்துல முதல்ல உன்னோட பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் நியூ டேலண்ட்ஸ். ஒரு டைரக்டராக இங்கே வந்து
கதவுகள் இல்லாத, கதவுகள் திறக்கப்படாத, காதுகள் கேட்கப்படாத இருக்கிற சூழலில் தேடி போய் கதை கேட்டு படம் பண்ணி அதை கொண்டு வந்து பெருசாக கொண்டாடுற மனசுக்கு நீ பெருசாக வரணும், ரொம்ப பெருசாக வருவ. இன்றைக்கி உன் பிறந்தநாளுக்கு இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. இதோட பிளாக் பஸ்டர், இந்த படத்தோட வெற்றி. இனிமேல் அடுத்தடுத்த பிறந்தநாள்களையும் அது வந்து மிகப்பெரிய ஒரு மெமரபிளான ஒரு பிறந்தநாள்களாக மாற்றுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன், கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பட் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்டிங் கற்றுக்க போது எப்போவுமே வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, அவர் அப்சர்வ் பண்ணுங்கன்னு. நான் அப்படி ஒரு படத்தில் அவரை பார்க்க போது, ஒரு படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவராக இருப்பார், இன்னொன்று படத்தில் வந்துட்டு சே இந்த முகத்தையா வந்து இப்படி இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு பர்சனாலிட்டி கொண்டு வருவார். ஸோ அந்த மாதிரி அப்சர்வ் பண்ண போது அப்போதான் எனக்கு பார்க்கிங் சொன்னாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் எக்ஸைட் ஆனது வந்துட்டு அவர் கூட நடிக்க போகிறேன்னா, பிகாஸ் நான் ஒரு பிகினராக வந்துட்டு ஐ வாண்ட் டு லேர்ன். ஸோ எனக்கு வந்து அவர் கூட எப்படி தான் அந்த ஒரு படத்தில் அந்த ஒரு பர்சனாலிட்டி கொண்டு வராருன்னு எனக்கு கற்றுக்கணும் போல இருந்துச்சு. ஸோ நான் வந்து வித்தவுட் எனி நான் ஓகே நான் பண்ணுறேன் அவர் பொண்ணா அப்படின்னு வந்தேன். அண்ட் ஸோ அதே மாதிரி நான் கற்றுக்கிட்டேன் நிறைய. ஒரு ஆக்டிங்க்கு வந்து ரொம்ப டிசிப்ளின் தேவை. அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு ஐடியல் ஃபார்ம் கொடுத்து அவர் வர்ஷிப் பண்ணுறது அப்படியே தெரியும் கண்ணு முன்னாடி. ஸோ இது அடுத்தடுத்த படத்தில் வந்து எனக்கு ஆல்ரெடி எனக்கு டிசிப்ளின் இருக்குது, பட் இன்னும் அதிகமாக வந்து நான் ரொம்ப டிசிப்ளின் இருந்துச்சுன்னா அது வந்து அவர்கிட்ட கற்றுக்கினதாக இருக்கும். தேங்க்யூப்பா. அண்ட் ஹரிஷ் கல்யாண் ஹீரோ, அவர் வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ சார்மிங் அண்ட் ஜென்டில்மேன். நான் நினைச்சே பார்க்கல, நீங்கள் ரொம்ப திடீர்னு வருவார், ஏதாச்சும் காமெடி பண்ணுவார், அவர் போயிடுவார். ஆனால் நானும் இந்துஜா அவங்க சிரிச்சுட்டே இருப்போம் அவர் பண்ணது நினச்சி. ஸோ அண்ட் இந்துஜா வந்து ஒரு டார்லிங். ஸோ ரொம்ப வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஸ்வீட் ஆர்ட். தென் டைரக்டர், அவர் பேசுவார்னாவே எனக்கு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தான் தெரியும். ஏன்னா அவர் நான் பார்த்ததே இல்லை. அவரோட ரைட் ஹேண்ட் அவர் ஏடிஸ் தான் பேசுவாங்க. ஸோ அவர் நான் வாய் திறப்பாரா இவர் அப்படின்றது. ஏன்னா எங்களை எல்லாரை விட வந்து இன்டர்வியூவில் அவர் தான் சரளமாக பேசினாரு. ஏதோ அவுட் ஆஃப் த ப்ளூ அவுட் ஆஃப் த டாபிக் பேசிட்டு எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் சாம் சார் தேங்க்யூ. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சினிஷ் சார், ஹாப்பி பர்த்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ சார். ஸோ அவ்வளோதான். அண்ட் ரமா மேம், என்னை இவங்க எல்லாருமே ரொம்ப டாலரேட் பண்ணிக்கிட்டாங்க. தேங்க்யூ. அண்ட் நான் பேசினது வந்து ரொம்ப பொறுமையாக கவனிச்ச எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பத்திரிகையாளர்கள், வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதுக்கெல்லாமா படம் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி ஒரு நியூஸ் இருந்துச்சு, இளநியில் வந்து தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை. அதில் வந்து சண்டை போட்டதில் வந்து அந்த இளநீ கடைக்காரருக்கும் அவருக்கும் சண்டை, அதில் கத்தி வச்சு வெட்டிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கேஸ் இருந்தது. ஸோ இளநியில் தண்ணி இல்லைங்கிறது நம்ம காமெடியாக பார்ப்போம், அதில் ஒரு சண்டை அப்படி நடக்கும்போது இது வந்து என்னன்னா, இது ஒரு ஈகோங்கிறத தாண்டி நம்ம உலகத்தில் எல்லாருக்குமே ஈகோ இருக்குது. ஈகோ இல்லாத மனிதனே கிடையாது. அவங்க இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவனை விட எனக்கு ஈகோ இல்லைன்னு நினைக்கிறதே ஒரு வகையான ஒரு ஈகோ தான். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த காரு பிரச்சனை, வில்லன், சண்டை இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இருக்கிற மக்களாக இதை பார்க்குறவங்க வந்து ஏதோ ஒரு சீனில் தன்னை ஸ்க்ரீனில் பார்ப்பாங்க. இதுதான் உண்மை. இங்கே ஒரு படம் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னா உண்மையாக வில்லன் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கமான ஒரு வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் ஹிட் ஆயிரும். ஏன்னா எப்பயுமே பிரச்சனையை வந்து ஒரு பெருசாக சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு காரணத்தை சொல்லும் போது அந்த படம் ஹிட் ஆகுது. அது எந்த உலகத்தில் எந்த ஒரு படமாக இருந்தாலும் இல்லை, ஒரு எமோஷன் சார்ந்த படங்களாக இருக்கணும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரச்சனை அப்படிங்கிற வில்லன்லாம் யாருமே கிடையாது. வில்லன்கிறது வந்து சமுதாயத்தில் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு இப்போ நான் போட்டுக்கிற ஒரு ஷூவோ இல்லை அந்த ஷூவை விட இன்னொருத்தர் நல்ல ஷூ போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்க்கும்போது நமக்கு அப்படி இல்லையேன்னு நினைக்கிறதுங்கிறது ஒரு வகையான பிரச்சனை. அப்படி இல்லைன்னா நமக்கு அதை கண்டுக்கிறாம போனாலும் ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தர் நமக்கு சண்டை போடுறதுக்கு வருவான் இது மாதிரி. ஸோ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் இந்த படம் வந்து உங்களை ஏதாவது ஒரு சீனில் உங்களையே அடையாளப்படுத்தும். ஸோ உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்னன்னா, இந்த படத்தில் வந்து இப்படி இந்த ஒரு சின்ன கதை தான். ஒரு 2 கார் வாங்குறாங்க, அவங்களுக்கான ஒரு பார்க்கிங் பிளேஸு, இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வைக்க முடியுமா? இது ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான ஒரு கண்டென்ட் இல்லையா அப்படின்னு ஒருவேளை யாராச்சும் யோசித்தீங்கன்னா, இப்போ மலையாளத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தன்னை அடிச்சிருவான், அவனை திரும்ப அடிச்சுட்டு தான் நான் செப்பல் போடுவேன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இது ஒரு சின்ன லைன் தான். ஆனால் அது எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் அது ஒரு பிரம்மாண்டமாக அது ஒரு ஈகோவை வந்து
டெவலப் பண்ணி பண்ணுறாங்கங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் இந்த படம் வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கிற இந்திய அளவில் எல்லா படமும் ஒர்க் பண்ணாலும் இந்த படம் வந்து கன்ஃபார்மாக ஹிட் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா எனக்கு அதுக்கான ஃபீல் தெரியும். இந்த படத்துக்கான அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அதோட ஒரு சின்னதாக தொடங்கி ஒரு பெருசாக ஒரு பிரச்சனையில் போய் முடியக்கூடிய அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே வந்திருக்க பெரியவங்க, சினிமா லவர்ஸ், ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஆஃப்டர் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்க்கிங் படத்துக்காக இந்த ஈவெண்ட்டில் அவங்க எல்லாருமே மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்கள் எல்லாரோட ஃபேஸ்லேயும் ஒரு ஸ்மைல் அண்ட் எல்லாரோட மனசுலேயும் வந்து ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட டைரக்டர் ராம்குமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராம், தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் எழுதுனதுக்கு. பார்க்கிங்னு டைட்டில், பட் இது வந்து பார்க்கிங் பற்றி மட்டும் கிடையாது. இது அஃப்கோர்ஸ் வந்து பார்க்கிங்ன்ற ஒரு பேஸ் எலிமெண்ட்டாக இருந்தாலும் இதை பார்க்கிங்கை வச்சு அவர் கிரியேட் பண்ண அந்த பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ், அது வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டராக இருக்கட்டும், ஹரிஷ் அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், என்னோட இது ரமா மேம், இது பிரார்த்தனா, அது எங்களது மட்டும் இல்லாமல் சுரேஷ் சார், ராகுல் மணி, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு அயன் கடைக்காரரோட கேரக்டர் வரைக்கும் எல்லாரோட கேரக்டரோட டெப்த்தும் வந்து உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகும். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் அவங்களோட டீமில் வந்து பேசிகிட்டு இருந்தேன். சுதன் அவங்க கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி தான் நான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க இந்த படம் ஃபுல்லாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக பண்ணணும், ஸோ எனக்கு நீங்கள் இப்போது பண்ணுவீங்களா இல்லையான்ற ஒரு தெரியல அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், அஃப்கோர்ஸ் எனக்கும் அந்த ஹெசிடேஷன் இருக்குது. பிகாஸ் இப்போ தான் அந்த மாதிரி படம் பண்ணணும் போது எனக்கு ஒரு ஆக்டராக வந்து திருப்பியும் அதே மாதிரின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணும் போது எனக்கே வந்து ஒரு கொஞ்சம் போரிங்காக அவுட் ஆஃப் ஜோனாக இருந்துச்சு. அண்ட் அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல நீங்கள் ஸ்டோரி ஃபஸ்ட்டு கேளுங்க, கண்டென்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராம் வந்து கதை சொன்னாங்க. சொல்லி முடிக்கும் போது நான் வந்து ஓகே ப்ரெக்னென்ட் ஆகுது, அதை எடுத்து அப்படியே ஓர வச்சுட்டு, ராம் சூப்பர், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நான் வந்து என்னோட கெரியரில் வந்து ஒரு டைமும் வந்து ஒரு பாயிண்டில் வந்து பிரேவான டிசிஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து நான் ஒரு பெரிய பிரேவான டிசிஷன் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அபவுட் இட். பிகாஸ் இந்த ஸ்கிரிப்ட் வந்து இது ஈச் அண்ட் எவ்ரி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒன் ஆர் த அதர் வேல வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அண்ட் அது வந்து அவங்க ஆடியன்ஸாக கனெக்ட் ஆகுன்றதை தாண்டி ஒரு ஃபேமிலிஸாக வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகும். பிகாஸ் இது வந்து ஒரு எம்எஸ் பாஸ்கர் சார் அண்ட் ஹரிஷ் அவங்களோட அந்த ஈகோ ஃபைட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து உமனோட பெர்ஸ்பெக்டிவ்லையும். பிகாஸ் உமன் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஹிடன் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட அந்த எமோஷனல் ரைடை வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது. மேபி வீட்லேயே அவங்களே வந்து அந்த வீட்டு ஆம்பளைங்களே வந்து சம்டைம்ஸ் வந்து அதை யோசிக்காமல் கண்டுக்காமல் அந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லெட் இட் பி மீ, ரமா அம்மாவாக இருக்கட்டும், பிரார்த்தனா அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், ஸோ எல்லாரோட அந்த உமன் பெர்ஸ்பெக்டிவ் சைட்லேருந்து பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஸோ உமன் வந்து எவ்வளோ வந்து ஒரு பயங்கரமான ஹிடன் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து தேங்க்ஸ் டு யூ ராம் ஃபார் தட். அண்ட் சினிஷ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நானும் சினிஷும் வந்து எப்போவுமே வந்து ஒரு சின்ன ஒரு தகவல்லையே வந்து சும்மா ஜாலியாக சண்டை போட்டுகிட்டே இருப்போம். பட் அதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபன்னி வேல. சினிஷ் வந்து ராம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டாக ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அதை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நினச்சாங்களோ அதுக்கு ஈக்குவலாக சினிஷும் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேரணும் அப்படின்னு நினச்சாரு. அது வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து பார்க்குறவங்களாம் வந்து பார்க்கிங் படம் சூப்பராக வந்துட்டுருக்கு, நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு. இவங்களுக்கு எப்போ நம்ம இன்னும் ஷூட்டிங்கே முடிக்கலையே, இவங்களுக்குலாம் எப்படி தெரியுது? அப்புறம் பார்த்தா ஓகே சினிஷ்க்குன்னு சொல்லி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய, இப்போ பார்த்தீங்களா இது வந்து சும்மா ஒரு டீசர் தான், இன்னும் ட்ரெய்லர், அது மெயின் பிக்சர்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சினிஷ் இந்த இவ்வளோ பாசிட்டிவிட்டி எல்லார்கிட்ட இருந்து வரத்துக்கு மெயின் ஸ்டெப்பாக இருந்தது
சினிஷ் தான் ஆக்சுவலாக. அண்ட் சுதன் அவர் வந்து தேங்க்யூ சுதன், பிகாஸ் அவனுக்கு ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் வந்து எதாச்சியாக இந்த ஸ்டோரி பற்றி சொன்னார். இந்த ஸ்டோரி பற்றி சொல்லும் போது இந்த ஸ்டோரி லைன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இதில் வந்து ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இப்போ உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அது நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் அதுக்கப்புறம் ராம் வந்து ஸ்டோரி சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ சுதன் ஃபார் தேர் ஆல்சோ. அண்ட் கமிங் டு என்னோட டியரஸ்ட் தேவா, அவர் வந்து நம்ம சூரிய வம்சம் படத்தில் வந்து சரத்குமார் வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டு என்னதான் நல்லது நடந்தாலும் அவர் ஃபேஸே காமிக்க மாட்டார். ஆனால் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருப்பார் அண்ட் எங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட்டாகவும் இருப்பார். நாங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன். தேங்க்யூ தேவா. அண்ட் கம்மிங் டு ஹரிஷ் வந்து எனக்கு ஒரு பர்சனாக வந்து நல்லா தெரியும். ஹீஸ் அ அமேசிங் ஹியூமன் பீயிங். ரொம்ப எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பாங்க, எப்போவுமே ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருப்பாங்க, ரொம்ப கிளியரான மைண்ட் செட் உள்ள ஒரு பர்சன்னு சொல்வேன். ஸோ எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு குட்னஸை மட்டுமே பார்க்குற, ஸோ எதனா நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம், எதனா ஒரு தப்பான விஷயம் எதனா அப்படி நெகட்டிவாக பேசினா கூட அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு பர்சன் ஹரிஷ். அண்ட் எப்போவுமே அந்த மைண்ட் செட்காகவே நான் எப்போவுமே விஷ் பண்ணுவேன் ஹரிஷ் வந்து ரொம்ப பெரிய 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 பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு. ரொம்ப எனக்கு அது வந்து நான் மனசுக்குள்ளே ரொம்ப விருப்பப்பட்டிருக்கேன். அண்ட் வந்து பார்க்கிங் வந்து ஐ திங்க் இது வந்து அந்த ஸ்டெப்புக்கான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும், அந்த ஒரு அவரோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க ஓகே லவர் பாயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஹரிஷ் அவங்களுக்கு வந்து நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து நீங்கள் அந்த ஒரு அப்சல்யூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த படத்தில் வந்து எவிடென்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஹரிஷ் கிட்ட இருந்து யூ வுட் ஹவ் நாட் எக்ஸ்பெக்டட், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அண்ட் இங்கேருந்து அவரோட கதைகளாக இருக்கட்டும், அவர் சூஸ் பண்ணுற கேரக்டராக இருக்கட்டும், எப்போவுமே எல்லா பெரிய ஹீரோக்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கோ த்ரூ பண்ணி எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்கிரிப்ட் அமையும், அந்த ஒரு டைம் அமையும். அப்போ வந்து எல்லாமே அப்படியே புரட்டி போட்டுரும், எல்லாமே மாறிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் உங்களுக்கு நான் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் வாஸ் வெரி வெரி நேச்சுரல். எனக்கு ஹரிஷ் அவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ஈஸி கிடையாது. பிகாஸ் இஸ் அ லெஜெண்டரி ஆக்டர். பல வருஷமாக பியூட்டிஃபுல்லாக வந்து பல தரப்பான கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்காரு, நம்மளை பல விதமாக வந்து எமோட் பண்ண வச்சிருக்காரு. அவரை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே இவர் இதுதான் அப்படின்னு சொல்லி வந்து அடக்கவே முடியாது. பிகாஸ் அவர் என்ன வேணால் நம்ம வந்து காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான திறமைக்குள்ள உள்ள ஒரு நடிகர். ஸோ அவர் கூட நடிக்கும் போது, அவர் கூட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணும் போது ஐம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி சார். உங்ககிட்டேருந்து நிறையா கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் உங்களோட அந்த குட்டி அவர் வந்து சும்மா எங்கள் கூட உட்காந்துட்டு நார்மலாக உட்காந்து, நம்ம சீனியர் ஆக்டர்ன்றதுனால நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். அவர் நம்ம வந்து செட்டில் வந்து நிறைய கதைலாம் சொல்லுவார். அந்த பீரியட்லேருந்து சிவாஜி சார் அந்த சைட்லேருந்து எல்லா ஸ்டோரியும் சொல்லுவார். நாங்கள் உட்காந்து நல்லா கேட்டுட்டு இருப்போம். அப்படியே ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டக்குன்னு போவார். டக்குன்னு போனால் இங்கே எவ்வளோ கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் கேஷுவலாக நடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அந்த மானிட்டரில் பார்க்கும்போது தான் தெரியும் ஓகே அவர் அதே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் மானிட்டரில் பார்க்கும்போது அதனோட மைன்யூட் அது எங்கே டிஃபர் ஆகுதுன்னா அவரோட மைன்யூட் பாடி லாங்குவேஜ்லேயும் அந்த மாடுலேஷன்லேயும் குட்டி விஷயம் தான் பண்ணுவார். அது ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும் ஸ்க்ரீனுக்கு. சார் இது நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்ததுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு. பதட்டமாக இருக்குது. வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் பயங்கரமாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நான் அந்த ட்ரைலர்லேயும் பார்த்தேன். அண்ட் நான் நிறையா அந்த நியூஸ்லலாம் இப்போ இதை பற்றி நான் பார்த்தேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து என்னோடய அப்பா, அம்மா, அண்ணா, அண்ணி இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னதில்லை, இன்னை வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த மேடை வந்து அதுக்கு அவங்களுக்கு இது சரியான மேடையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த இவ்வளோ அதாவது எங்கள் பாட்டி வந்து இவ்வளோ தூரம் போய் பரவாயில்ல, மழையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி, நான் வந்து அவன் ஃபஸ்ட்டு மேடையில் பேசுகிறத நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய அவங்களோட ஆசீர்வாதம், நன்றி. அப்புறம் சினீஷ் அண்ணனை பற்றி சொல்லணுன்னா
ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் போயிட்டு நிறைய பேசாமல் போயிடலாமா, இது நமக்கு செட் ஆகுதோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் நான் எதர்ச்சியாக வந்து அவரை மீட் பண்ணும்போது உடனே வந்து சரி ஓகே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி பலூன் படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நான் அந்த படத்தில் சேர்ந்த உடனே அப்போ எனக்கு இந்த சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் எனக்கு ஒரு முழு பொறுப்பு எல்லாத்தையுமே எனக்கு அவர் கொடுத்து என்னை நம்பி இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஸோ அன்னையிலேருந்து அதே நம்பிக்கையோட ஒரு தயாரிப்பாளராக இன்றைக்கி வந்து எனக்கு டைரக்டர்ன்ற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அதை வந்து இவ்வளோ தூரம் நான் என்னை இங்கே அந்த கை பிடிச்சி கூப்பிட்டு வந்து என்னை நிறுத்தி வச்சுருக்காரு. அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். அண்ட் அதை தாண்டி அவர் வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு டேரக்டர், இல்லை நான் இப்போ டேரக்டராக இருக்கும்போது அவர் ப்ரொடியூசருங்கிறத தாண்டி எனக்கு ஒரு அண்ணனாக எனக்கு வந்து ஒரு பர்சனலாகவும் என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய சஜஷன்ஸும் அண்ட் வந்து என்னை இவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஒரு வெல்விஷராக வந்து என்னை இந்த இடத்துல நிற்க வச்சு அழகு பார்க்குற அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி எல்லாருடைய ஸ்பீச்சும் கேட்டு எங்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மழையும் தாண்டி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சுதன் அவர்களுக்கும் அப்புறம் டார்லிங் சினீஷ் அவர்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். சினீஷும் நானும் நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அவர் ஒரு வாட்டி ஃபோனில் சொன்னார், அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது நீங்கள் கேளுங்க அப்படின்னு. சரி நான் ஒரு டேரக்டராக தான் வந்து சொல்ல போகிறேன்னு பார்த்தா நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் என்னுடைய அசிஸ்டண்ட்டோடைய கதை அப்படின்னாரு. அவர் நினச்சிருந்தா அந்த கதையை எனக்கு கூட நானே பண்ணுறேன் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம். பட் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டரி அவர் டேரக்டராக்கி அவர் ப்ரொடியூசர் ஆகி இன்றைக்கி இந்த பார்க்கிங்கிற படத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சினி ஸ்டாலிங் எங்கே இருக்கீங்க? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராம், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இந்த படம் இவர் எப்படி பண்ணுவார், இந்த ஸ்கேலில் இருக்குது அந்த ஸ்கேலில் இருக்குது அப்படிலாம் இல்லை. இந்த படம் நான் பண்ணல அப்படின்னா நான் இந்த இடத்துல வேறு யாரோ பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நாளைக்கு இந்த படம் ஒருவேளை நல்லா வந்து மக்கள் நல்லா வரவேற்பு கொடுத்து ஹிட்டாக இருந்ததுன்னா நாங்கள் பார்த்து நாங்கள் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். ஒரு படம் ஜெயிக்கிறது தோக்குறது மக்கள் கையில் இருக்குது. ஆனால் அந்த ஒரு நல்ல படத்தை நான் விட்டுருந்தேன்னா என்னையே கண்ணாடியில் நான் வந்து நீ விட்டுட்டாரா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த கதையை கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த கதையில் வந்து எல்லாருமே சொன்னாங்க, முதல்ல மேடையில் வந்து பாராட்டிய எல்லா இயக்குநர்களுக்கும் ரொம்ப நன்றி. தன்னுடைய படம் மாதிரி நினச்சி அவர் நண்பருக்காகவும் படத்து மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை அப்புறம் எங்கள் எல்லார் மேலேயும் இருக்கிற ஒரு அன்புனால எல்லாரையும் வந்து பாராட்டிய எல்லா இயக்குநர்கள், லோகேஷ் அண்ணாலேருந்து இங்கே எல்லாருமே, சாரி பேர் ஒருத்தராக சொல்லலை, சாரி மன்னிச்சுக்கோங்க, எல்லாருக்குமே ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு ரிவ்யூ ஒரு ஃபீட்பேக் தான் எங்களால் இன்றைக்கி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச முடியுது. உண்மையாகவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு மனசார சொல்ல முடியுது. ஸோ இந்த கேரக்டர் பற்றி சொல்லணும். கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறேன், ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, ஸோ இந்த கேரக்டர் என்னென்னா எனக்கு நெகட்டிவ் ஷேட் எனக்கு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை. ஏன் அப்படின்னா எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வில்லத்தனம் இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி ஒரு சின்ன வில்லத்தனம் இருக்கும். அந்த வில்லத்தனத்துக்கு ஹீரோயிசம் ஊட்டி என்னோட கேரக்டராக இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டராக இருக்கட்டும், அப்படி தான் எழுதியிருக்காரு. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் அந்த கேரக்டர் கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலி நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த வில்லத்தனத்தை வந்து ஆடியன்ஸ் ரசிச்சிருக்காங்க. அபூர்வ ராகங்களில் ரஜினி சார்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் கமல் சார் பல படங்கள் சொல்லலாம், அப்புறம் விஜய் சாரோடைய பிரியமுடன், அஜித் சாருடைய வாலி, இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் கிளாப் தட்டாங்க, மக்கள் ரசித்தாங்க. அது ஏன் அப்படின்னா அதில் உண்மை இருக்குது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஈகோ இருக்கும், ஒரு சின்ன வில்லத்தனம் இருக்கும். அது எப்படி வெளிப்படுது, அது எந்த நேரத்தில் எவ்வளோ அளவுக்கு வெளிப்படுது அப்படின்றது தான் விஷயம். ஸோ அந்த வில்லத்தனத்தை வந்து எனக்குள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்தனால தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட், எம்எஸ் பாஸ்கர் சார்லேருந்து ஆரம்பித்து இந்துஜா, பிரார்த்தனா, இளவரசு சார், அப்புறம் ரமா மேடம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான். நான் ஒரு அரையிற மாதிரி ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த ஷார்ட் எடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்கல்ல, பற்றாதில்லை அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. ஏன்னா கேட்டிருந்தா நான் கான்ஷியஸ் ஆகிருப்பேன். நான் கான்ஷியஸ் ஆகிருந்தா உண்மையாகவே படாதது கூட பட்டிருக்கும். அப்படி பக்கத்து எதிரில் நின்று நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்டோட மைண்டை ரீட் பண்ணுற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர் எம்எஸ் பாஸ்கர் சார். ஸோ அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார்.
அப்புறம் இந்துஜா ரொம்ப கைண்டாக நிறைய வேர்ட்ஸ் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய வளர்ச்சி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, பொறுமையாக பார்த்து நிதானமாக நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் கரியரில் இந்த படம் ஒரு பேசக்கூடிய படமாக டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சாம் சிஎஸ் ப்ரோ இஸ்பேட் ராஜாக்கு அப்புறம் அவரோட மியூசிக்கில் 2வது படம், கில்லர் பிஜிஎம்ஸ் கொடுத்துருக்காரு. பாடல்கள் படத்தில் இல்லை, அவருக்கும் வருத்தம், எனக்கும் கொஞ்சம் அதில் வருத்தம், நிறைய பாடல்கள் இல்லை. பட் அது எல்லாத்தையுமே வந்து பிஜிஎம்மில் வந்து காம்பன்சேட் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ சாம் பிரதர் அண்ட் எடிட்டர் ஃபிலோமின் பிரதர், அவருக்கும் நன்றி. காஸ்டியூம் டிசைனர், ஸ்டண்ட் மாஸ்டர், எல்லா டெக்னீஷியனுக்கும், அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இது ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை, உண்மையாகவே கான்ஃபிடென்ட்டாக ஜென்யூனாகவே ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரும். மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ தியேட்டரில் படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த 2-3 இயர்ஸில் ஒரு 2-3 படம் பண்ணேன். ஆனால் அந்த 2-3 படத்துலையுமே நான் வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு போகவே இல்லை, பயந்து. ஏன்னா எனக்கு பெருசாக ஓட்டவாய் கொஞ்சம், என்ன பேசுகிறது எங்கே பேசுகிறதுன்னு தெரியாது, அதனால் பயந்துகிட்டே நான் போகல. அதனால் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது நன்றி சொல்கிறதுக்கு, அது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இதில் சொல்லணுன்னா அப்புறம் அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு நிறைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதில் சபரி, பரணி, சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மட்டும் நிறைய பேர் என்னோடய வீட்டு வாடகை எல்லாம் அவங்க தான் கட்டியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சினிமா வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது வந்து என் கிளாஸ்மேட் நெல்சன். ஸோ அவங்ககிட்ட டார்ச்சர் பண்ணி, கிளாஸ்மேட்டுன்ற ஒரே குவாலிஃபிகேஷனில் வந்து டார்ச்சர் பண்ணி அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் அசிஸ்டண்ட்டாக இருந்து எந்த யூஸுமே இல்லை. ஐ மீன் நான் அவனுக்கு எந்த யூஸுமே இருந்ததில்லை, அவனை டார்ச்சர் தான் பண்ணிருந்தேன். ஸோ அவனால் தான் சினிமாவுக்கு வந்தேன், அவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா எனக்கு அங்கே போனப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுத்தமாக வேலையே தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவன் ஷார்ட் வைக்கும்போது ஃப்ரேம்குள்ளேயே வந்து நின்றுட்டுருப்பேன். அந்தளவுக்கு நான் ஒரு மக்கு. சரி சினிமா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போனேன். அது ஒரு பெரிய குருமா ஆயிடுச்சு. ஸோ அந்த குருமாக்கு அப்புறம் எப்படியாச்சும் படம் பண்ணணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து வாய்ப்பு, ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த 70mm கம்பெனி, அருண் பாலாஜி, நந்தகுமார், அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் அது முடிச்சுட்டு அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாகவே இல்லை. அந்த படம் நான் பண்ண பலூன் ஒரு படம் எனக்கு அது கம்ப்ளீட்னஸ் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன். அப்போது டவுன் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது 2 பேர் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அவங்க யார் அப்படின்னா விஜய் சேதுபதி அண்ட் திலீப் சுப்ரன். எப்போவுமே இவங்க டாப் ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து நம்மக்கிட்ட டவுனில் இருக்கிற பீப்புள்கிட்ட பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி அவங்க போய் பார்ப்பேன். அவங்க சொன்ன சில வார்த்தை தான் நான் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் இஃப் சப்போஸ் என் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அது மிகப்பெரிய காரணம் அவங்க தான். அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பிச்சுட்டேன். அவங்ககிட்ட போய் காசு கேட்டாலும் தரமாட்டுறாங்க, ஏன்னா என் மூஞ்சி பார்த்து நம்ப மாட்டுறாங்க. ஸோ அப்படி ஒரு கேஜிஆர் ஸ்டுடியோஸ் ராஜேஷ் சார், அவர்கிட்ட நான் டேரக்டராக தான் சைன் பண்ணேன். என்னடா அது திருப்பியும் ஹாரர் காமெடியே பண்ணமான்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே போய்ட்டு, சார் நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் சொல்லி அவர் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு எப்படி நம்பினாருன்னு தெரில, அப்படி பண்ணால் தான் டிக்கிலோனா. அதுக்கப்புறம் ஞானவேல் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் கம்பெனி ஆரம்பித்தப்பறம் எப்போவுமே நீ எப்போ வேணால் கூப்பிட்டு நம்ம படம் பண்ணலாம், சம்பளம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற 2-3 பேர் இருக்காங்க. சந்தீப், கிஷன், அஞ்சலி, அவங்க எப்போவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் நான் வந்து ரொம்ப பேசுவேன். இது வெளில போய் பேசினா பிரச்சனையாயிடுது அப்படின்னு சொல்லி கூடயே ஒருத்தர் உட்கார வச்சு பேசி எனக்கு வெளில பேசணும்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்லி ஒரு 4-5 வருஷமாக எனக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கிற ஒருத்தர் சுரேஷ் சார், அவருக்கும் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னை சுற்றி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூப்பிட்டு தான் எப்போவுமே எல்லா பிரச்சனையும் சொல்லுவேன். அப்புறம் என் ஃபேமிலி, இன்றைக்கி வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏதோ பண்ணிகிட்ருக்கான், லைஃப்பில் காப்பாற்றுவோம் நம்பிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா, அப்புறம் என் தம்பி. அப்புறம் எங்கள் அப்பா 2014 இறந்துட்டார். அதுக்கப்புறம் வீடு ரெண்ட் கட்டணும், ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு
நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன். என் ஒய்ஃபை நான் லவ் பண்ணிருந்தேன், கல்யாணம் பண்ணேன். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, வீடை பார்த்துக்கிட்டாங்க. என்கிட்ட எந்த இன்கமுமே இல்லை. ஸோ அவங்க எப்போல்லாம் நான் வந்து டவுன் ஆவேன், என்னடா இவ்வளோ நாள் ஓடிட்டுருக்கோம், என்றைக்கும் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸே பார்க்க முடியாதான்னு இருக்கும்போது அவங்க தான் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அது எப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வரும், கல்யாணம் மட்டும் பண்ண போது நான் பார்த்துக்கிறேன் அவனேன்னு ஒரு 2-3 பொண்ணுங்க பேசும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஒரு 8 வருஷம் முன்னாடியே கிடச்சிட்டாங்க.